பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. சபை கூடுதல் ரொம்ப முக்கியம். ஆமென். எங்கே 2-3 பேருக்கு மேலே எங்கே ஒன்று கூடுறீங்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸோ அது கர்த்தருடைய சமூகம். ஆமென். ஸோ நீங்கள் சர்ச்சுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தேவனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மாதிரி தான். அல்லேலூயா. ஸோ நம்முடைய சபையிலே நம்ம நிறைய பார்க்க முடியும், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்ம பார்க்க முடியும். சர்ச் ஆக்டிவிட்டீஸில் முக்கியமாக சபை கூடுகையில் நம்ம சர்ச்சுக்கு வரும்பொழுது எந்த அளவுக்கு நம்மளுடைய ஈடுபாடு இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம டைமுக்கு போக தெரியாமலாம் கிடையாது. ஸோ நம்முடைய வேலைக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், நம்ம ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், நம்முடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். யோசிச்சு பாருங்கள், ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டோ இல்லை ஒரு மூவியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா டைட்டில் கார்டு போகிறதுக்கு முன்னாடியே போகணுன்னு ஆசைப்படுறோம். டைட்டில் கார்டு தாண்டிட்டாலே ஐயோ போயிடுச்சா சொல்லி வருத்தப்படுறோம். ஆனால் அதே உங்களுக்கு வாஞ்ச சர்ச்சில் இன்வால்மெண்ட்லேயே நம்மளால் பண்ண முடியல. பைபிள் தெளிவாக சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்முடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். அல்லேலூயா. ஸோ இது ஆசீர்வாதத்துக்காக நான் டைமுக்கு போகணுன்னு தயவுசெய்து யோசிக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது தேவனுக்கு நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் ஒரு முக்கியமான ஆளுக்காக உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஆளுக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? உங்களுக்கு விசேஷித்தவங்க, உங்களுக்கு வேண்டியவங்க, இல்லை ஒரு பெரிய அதிகாரி, இல்லை ஒரு பெரிய அமைச்சரோ மினிஸ்டரோ இல்லை சிஎம்ஓ வராங்க அப்படின்னா உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கும்? நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வச்சு தான் நீங்கள் அந்த ஆளுக்கு, அந்த நபருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்கன்றது இருக்குது. நீங்கள் லேட்டாக போகிறனால ஆண்டவரை அவமதிக்கிறீங்க. ஆமென். ஸோ தயவுசெய்து ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக நினச்சிக்காதீங்க, சஜஷனாக சொல்கிறேன். நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவருக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கும்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிறத நம்முடைய கண்கள் பார்க்கும். நான் நம்புகிறேன். காட் பிளஸ் யூ.